நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயந்தி, உன் மனசை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா? முடிஞ்சு போன விஷயம் எதுவுமே நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்தினதே இல்லை. வாய் தவறி கூட இத்தனை வருஷத்துல நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசினது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா பிரியங்காட்டா போய் உனக்கு அபாஷனான விஷயத்தை பத்தி சொன்ன? நான் சொல்லலைங்க, ஷாலினி தான் சொல்லிருக்கா. ஷாலினியா? ஆமாங்க, இப்போ நான் அவகிட்ட ஏதோ சொல்ல போய் அதை இப்போ பிரியங்கா கிட்ட சொல்லிருக்கா. சரி விடுமா, குழந்தை இல்லாதவங்க தான் அபாஷன் ஆனதை பத்தி நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு இருப்பாங்க. நமக்கு அப்படி ஒண்ணும் இல்லையம்மா. நமக்கு தான் ஆஸ்திக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணுன்னு 2 பிள்ளைங்க இருக்காங்களே. என்ன நம்ம பொண்ணு நம்ம விட்டு விலகி இருக்கா, அதனால நம்ம பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? அது மட்டும் இல்ல, அமலா மாதிரியே நமக்கு 2 பொண்ணுங்க கிடைச்சிருக்காங்க, ஷாலினி பிரியங்கான்னு. அதை நினைச்சு சந்தோஷப்படுமா ஜெயந்தி. பிறக்காத குழந்தை நினைச்சு எதுக்கு இப்படி வேதனைப்பட்டு இருக்க? சொல்றத கேளு, அழாதம்மா. அழாதன்னு சொல்றேன்ல ஜெயந்தி. ஜெயந்தி சொல்றேன்ல, அழாதம்மா. என்னம்மா இது? சின்ன குழந்தை மாதிரி அழாதம்மா. அழாதன்னு சொல்றாங்க. ஜெயந்தி, என்னம்மா இது? அழாத. பிரியா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் உங்க அம்மாக்கு அபார்ஷனான முதல் குழந்தைய பத்தி தான். அப்பா தான் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னார்ல, திரும்பி எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இல்லங்க, அந்த குழந்தை மட்டும் உயிரோட இருந்திருந்தா உங்களுக்கு இன்னொரு அக்கா இருந்திருப்பாங்கல்ல. நீ இந்த பேச்சை நிறுத்த மாட்டியா? அருண், சாரி, என்னமோ தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நான் ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிடுறேன். அப்புறம் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுறேன். அருண், ஷாலினியை விட நீ பெரிய சென்டிமெண்டல் இடியட்டா இருப்ப போட்டிருக்க. உங்களுக்கெல்லாம் அம்மாவோட நிலைமை வந்தா நீங்க எல்லாம் மென்டல் ஆயிடுவீங்க. இல்ல அருண், நாளா தற்கொலையே பண்ணிக்கிட்டு இருப்பேன். பிரியா, பின்ன சொந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் வாழ்றதுல அர்த்தமே இல்லையே. இந்த பாரு, இந்த மாதிரி பேசுறத நிறுத்துறியா? மணி 11 ஆச்சு. வா, வந்து படு. அருண், நாம நாளைக்கு டாக்டர் கமலா வீட்டுக்கு போலாமா? எதுக்கு? அம்மா சொன்ன கதையோட மீதியை கேட்கவா? என்ன அருண் இது? நான் தான் சாரி கேட்டேன்ல. சாரி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீ சொல்றது கூட சரிதான்.
கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் ஆன்ட்டி வீட்டுக்கு போகல. நாளைக்கு போயிட்டு ஆன்ட்டி அங்கிளையும் பார்த்துட்டு வந்துடும். அருண், தூங்கலாமா? தூங்கலாமா? வாங்க. வா அருண், வா பிரியா. இன்னைக்கு காலையில தான் உன்னை பத்தி நானும் அங்கிளும் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்களை இன்னைக்கு நாங்க விருந்துக்கு கூப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியா? வா பிரியா. அங்கிள் இருக்காரா ஆண்டி? இன்னைக்கு தான் அதிசயமா அவர் வீட்ல இருக்காரு. வாங்க உள்ள போலாம். என்ன வேலையா இருந்தாலும் நாளைக்கு தான். இன்னைக்கு வீட்டுல இருந்து எங்கேயும் வரப்போறதில்ல. எங்க ஆ, யார் வந்திருக்காங்க பாருங்க. அடடட, வா 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 வாருன் வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். நானே உங்களை சாப்பாடு கூப்பிடணும்னு நினைச்சேன். குட் குட், நீங்களே வந்துட்டீங்க. அங்கிள், என்ன ஆசீர்வாதம். நல்லா இருமா, நல்லா இரு. ஆண்டி, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஆ, என்ன அருண், ஆச்சரியமா இருக்கு. இப்ப கூட இந்த காலத்துல கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. அட நீங்க வேற அங்கிள். டெய்லி காஃபி குடுக்கறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா காலில் விழுந்துட்டு தான் அதுக்கப்புறமா காஃபியே கொடுப்பா. ஓ, நான் கூட கேட்டு பார்த்துட்டேன், என்னடி இது ரொம்ப ஓவரா இருக்கேன்னு. ஏமா, நான் ஏதோ ஒரு புக்ல படிச்சேன். ஏதோ ஒரு சைக்காலஜியோ சம்திங் ஏதோ, அதாவது யார் காலையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி விழுந்தவங்களுக்கு வந்துருமா. இதெல்லாம் உண்மைதானா? அதுக்காக தான் விழுந்தியா? சச்சா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல அங்கிள். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எனக்குன்னு யாரும் இல்ல. அதான் உங்களை மாதிரி பெரியவங்களை பார்த்தா ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு ஹாபிட்டா போச்சு. ஓ, அவ்வளவுதான். குட் குட் குட். சரி, கூட்டிட்டு போய் அப்படியே வீடெல்லாம் காமி. இதோ வா பிரியா. பிரியா பிரியா, ஒன் செகண்ட். அது ஆமா, அப்பா எங்க இருக்காரு? அப்பா ஸ்டேட்ஸ்ல இருக்காரு. ஓ, ஸ்டேட்ஸ். சமீபத்துல வரவே இல்லையா? ஆமா அங்கிள். கல்யாணத்துக்கு கூட வரல. பிஸியா இருக்கார் போல இருக்கு. ஆமா, எப்படியாவது இந்த வருஷம் ட்ரை பண்ணி வரேன்னு சொல்லிருக்காரு. கவலைப்படாதம்மா, நான் எல்லாம் இருக்கோம்ல. ஓகே, சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்குமா. ரைட் கமலா, கிளம்பு. வா வா பிரியா. என்ன அருண், கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். இல்ல, எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. இந்த அதிவினையும் தூர்த்த லட்சணம் சொல்லுவாங்க. உன் மனைவி கிட்ட ரொம்ப அதிவினையம் இருக்குல்ல அங்கிள்? ஒண்ணு இல்ல, இந்த அதிவினையம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அதிவினையம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். அங்கிள்? இல்ல, இந்த அளவுக்கு மீறின பணிவு மரியாதை எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்கள மடக்கி போடணுங்கிற திட்டமா இருந்தா உங்க நிம்மதி போயிடுமேப்பா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒன்னும் இல்ல அருண், நான் பழகிறது ரொம்ப கிரிமினல்ஸோட இல்லையா, அதனால என்னோட திங்கிங் இப்படி தப்பாவே போயிடுதுப்பா. அதனால தான் சொன்னேன். அவ்வளவுதான். அங்கிள், முன்ன பின்ன தெரியாதனா ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ரோட்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இமீடியட்டா ஆபரேஷன் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணி என் உயிரை காப்பாத்திருக்கா. இது ஒரு விஷயம் போறாது அங்கிள், அவன் நல்லவங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு வாழ்ந்தாதான் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். அது இருந்தாலே போதும், மற்றது எல்லாமே தானா வரும். ஜெனரலா எனக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்றது பிடிக்காது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது, சொல்லட்டா? என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? தாராளமா சொல்லுங்க. நீ ஷாலினி கிட்ட அதிகமா பேசக்கூடாது. ஆமா, எதுக்கு சொல்றேன்னா, உங்க அக்கா மாமா வாழ்க்கையில
ஷாலினியால எத்தனை ப்ராப்ளம் வந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சந்தேகங்கிறது பொண்டாட்டி மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைய நரகமாயிடும். டெய்லி இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கும். நீ சேஃபா ஷாலினிக்கு கொஞ்சம் தள்ளியே இரு. இல்லை அங்கிள், பிரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஏன்னா என் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்கள் கல்யாணமே நடந்தது. அதுவும் இல்லாமல் ஷாலினி விஷயத்தை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும் அங்கிள். மோரோவர் ஷாலினி அவளும் நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க. ஸோ பிரியா விஷயத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணல அங்கிள். நீ நல்லவன், அதனால தான் இப்படி திங்க் பண்ற. இத பார், கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே நம்ம குடுமைய பொண்டாட்டி கையில கொடுத்தா மாதிரி தான். இவ்வளோ எதுக்கு? பெத்த அம்மாவே நம்ம மேல பாசம் காட்டினா கூட பொண்டாட்டி நம்ம குடுமைய பிடிச்சி இழுப்பா. அப்படி இருக்கும்போது ஷாலினியோட நீ கொஞ்சம் நல்ல விதமா இருந்தா பொண்டாட்டி ஒத்துக்குவாளா? இத பார், உனக்கு ஏதாவது ஷாலினி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தா உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியில காட்டாத. என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா அங்கிள் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினைச்சா இப்படியெல்லாம் நெகட்டிவா பேசுறாருன்னு நினைக்கிறியா? நான் உங்க குடும்பத்துக்கு வெல்விஷர். உங்க தாத்தா நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதனால தான் இதெல்லாம் சொல்றேன். தப்பா நினைக்காத. சே இல்லை அங்கிள். சரி வா. ஆன்ட்டி, இந்த சிட்டில அங்கிள மீறி எதுவும் நடக்காதுல்ல? உங்களுக்கு அங்கிளோட வாழ்றதுக்கு பயமா இல்லையா? பயமா? நான் எதுக்கு பயப்படணும்? அவரை பார்த்து இந்த ஊர் வேணா பயப்படலாம், ஆனா என்ன பார்த்து தான் அவர் பயப்படணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் அவரோட பொண்டாட்டி. நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆன்ட்டி உங்களுக்கு. ரீசெண்டா உங்களை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். நீங்க தான் தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டாக்டர்னு. சுமாரா நீங்க எத்தனை பிரசவம் பார்த்திருப்பீங்க? நான் எதையும் கணக்குல வச்சுக்கிறது இல்லம்மா, ஆனா நான் பண்ண எல்லாமே சக்சஸ் தான். 99% இல்லம்மா, 100% எதுவுமே தப்பினது இல்ல. உங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஏன்? இல்ல, கேஷுவலா ஜெயந்தி ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பிரசவம் பார்த்தது நீங்க தான். பாவம், அந்த குழந்தை தவறி போச்சுன்னு சொன்னாங்க. ஐயோ, நான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக சொல்லல. நீங்க அட்டெண்ட் பண்ணதுல ஒரு கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அதான் ஞாபகப்படுத்தினேன். ஆமாமா, என்னோட வாழ்க்கையில முதல்ல நடந்த தப்பு தான் அது ஒரு பெண் குழந்தையா? ஆமாமா, ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்த உடனே இறந்துருச்சு. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆண்டி. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தானே குழந்தை இறந்து போச்சு. ஆமா, ஆனா அருணோட அம்மாவும் அப்பாவும் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமாமா, யூ ரைட். ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதனால எனக்கு மறந்து போச்சு. அபார்ஷன் தான் ஆச்சு. ஆமாமா, தோல்விகளை எல்லாரும் சீக்கிரம் மறந்துடுவாங்க.
வெற்றிகளை மட்டும்தானே ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏய் பிரியா, என்ன என்ன கிண்டல் பண்றியா? ஐயோ, நான் போய் உங்களை கிண்டல் பண்ணுவேனா? உண்மையை தானே சொன்னேன். ஆ ஆண்டி, நான் போய் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். Juice for you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார், என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்க வீட்ல? ஜெயந்தி லூசா என்ன? புதுசா வந்த மருமகள் கிட்ட தன்னோட கடந்த காலத்தை பத்தி ஏன் சொல்லணும்? தனா தனா, நீ என்ன சொல்ற? சார், தெரியாம தான் கேக்குறேன். ஜெயந்தி இத புரிஞ்சு செய்யறாளா புரியாம செய்யறாளா சார்? தனா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையப்பா. புரியுற மாதிரி சொல்றேன், கேளுங்க சார். உங்க வீட்டு மருமக பிரியங்கா கிட்ட அருணும் அமலாவை தவிர தனக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கா சார். அதுவும் குழந்தை பிறந்த உடனே செத்து போச்சுன்னு வேற சொல்லியிருக்கா. ஆமா சார், இந்த விஷயங்கள்லாம் மருமக கிட்ட போய் ஏன் சார் சொல்லணும்? அவ போய் பிரபாகர் கிட்ட சொல்லி வச்சுட்டா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா ஜெயந்தியை மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் சேர்க்கணும். இல்லைன்னா மறுபடியும் ஆசிரமத்துக்கு கொண்டு போகணும். அவ்வளவுதான். தனா, ஜெயந்தி ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்னு எனக்கு புரியல தனா. எதுவா இருந்தாலும் சரி சார், நாம மறைச்ச இந்த ரகசியம் தெரியக்கூடாதவங்களுக்கு தெரிஞ்சா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தான் சார். புரியலையா சார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயந்திக்கு அந்த குழந்தை பிறந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஜெயந்தியோட வாழ்க்கை பாழா போயிடுமேன்னு என் முன்னாடி நீங்க வந்து அழுது நின்னீங்களே, இன்னும் என் கண் முன்னாடி இருக்கு சார். இன்னொரு வாட்டி அது நடக்க கூடாது சார். தனா சார், ஜெயந்தியை கொஞ்சம் கண்டிச்சு வையுங்க. ஆவேசத்துல ஆபத்தை விலைக்கு வாங்குறா. நேத்து அருணும் பிரியாங்காவும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க சார். என் மனைவி கிட்ட பிரியாங்கா ஜெயந்திக்கு முதல்ல பிறந்த குழந்தை பத்தி விசாரிச்சிருக்கா. ஆமா சார், அதான் உங்ககிட்ட பர்சனலா இத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஜாகிரதை சார், எல்லாம் நல்லதா நடக்கும். நான் வரேன் சார்.